ஓம் கம் கணபதையே நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் விநாயகப் பெருமானின் அருளாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொளியில் நாம் காணப்போவது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே, சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ளை, அந்த சுக்கிரன் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன், களத்திரக்காரகன். இந்த உலகம் ஜீவிதம் அப்படியே உழன்னு இருக்கிறதே ஒரு சந்தோஷத்துக்கு தான். எல்லாருக்கும் பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக வேணும். என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னாலே அந்த வாழ்க்கையை ஒரு இது அது அதுக்கும் மேலே, அதுக்கு தான் சுக்கிரனுக்கு மேலே அந்த குரு தேவகுரு. எப்படின்னா எல்லாம் பொழுதுபோக்கு எல்லாம் கடந்து வந்தது குரு. அந்த வகையில் இந்த அசுரகுருவின் பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த அசுரகுரு இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கிற இடத்துல, இங்கே தான் செவ்வாயோட உச்சமான வீடு. அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருந்துக்கிட்டு இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 10வது இடம். இப்போ அதுலேருந்து விலகி 5/2/2026 முதல் 1/3/2026 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் பயணிக்க போகிறார். இந்த கும்பராசியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி, யோகக்காரகன். அந்த யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் இணைய போகிறார். ஆக்சுவலாக இணைவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் தான். ஆனாலும் ராசியில் 2 பேரும் இருப்பா. ஒரே வீட்டில் இருப்பா, பக்கத்து சேருங்கிற மாதிரி. இந்த ராகுவோட இந்த சுக்கிர பகவான் சேரும்போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக அந்த இதில் கொடுக்கறதுக்கு இந்த சுக்கிர பகவான் தயாராக இருக்கார். கும்பராசியில் 5/2/2020 முதல் 10/2/2026 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 11/2/2026 முதல் 20/2/2026 வரைக்கும் சதயம் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அற்புதம். அடுத்தபடியாக 21/2/2026 முதல் 1/3/2026 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கும்போது கால புருஷ தத்துவத்தின்படி 11வது இடம் லாபஸ்தானம். 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ராகுவுடன் இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை சில ராசிகளுக்கு அற்புதமாக கொடுப்பார். சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த சந்தோஷத்தை நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதேமாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, கொடுத்துருக்காங்க கீழே. அந்த நம்பருக்கு வாங்க, பேசுங்க, உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மகர ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னா பஞ்சமாதிபதி, ஜீவனாதிபதி. சாதாரணமாகவே இந்த மகர ராசி என்பர்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறனால உழைக்கக்கூடிய அம்சம். உழைக்கணும், சம்பாதிக்கணும், செல்வந்தராகணும். ஆனால் செல்வந்தரானாலும் ஒரு பற்றற்ற நிலையில் தான் இருப்பீங்க. ஏன்னா நம்மளோட கர்மா அப்படி தான் அப்படின்னு. அந்த வகையில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் இந்த சுக்கிரபகவான் எங்கே இருந்தாலும் உங்கள் ஜென்மராசியில் தான். ரொம்ப சூப்பர். சந்தோஷம், வெற்றிகள் எல்லாமே பரவாயில்லை. நீங்கள் எடுக்கிற காரியங்களும் கொஞ்சம் தடை தாமதமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. குடும்பத்தில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்தது. ஒரு மனசில் சந்தோஷம் இருந்தது. பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே, விருந்து கேளிக்கைகள் சூப்பர். அந்த வகையில் இந்த ஜென்மராசியை விட்டு விலகிய சுக்கிர பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னா, உங்களோட தன வாக்கு குடும்பம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் அங்கே ராகு உட்காந்துருக்கார். ஆனால் ராகு உட்காந்தா கூட குருவோட 9ஆம் பார்வை அங்கே விழுறது பெரிய விஷயம். ஏன்னா குருவும் ராகுவும் தான் சமசப்தமாக பார்த்துக்கூடாது. அப்போ ராகு அதிகப்படியான ஒரு பார்வையை குரு மேலே போடுவார். குருவுக்கு வீரியம் குறையும். குருவோட பார்வை என்னதான் பலமாக இருந்தாலும் வீரியம் குறையும். ஏன்னா சமசப்தமாக பார்க்கக்கூடாது. ராகுவுக்கு தான் பலம் ஜாஸ்தி. ஆனால்
குரு மறைமுகமான ஒரு தாக்குதல் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, வெற்றி தான். ஏன்னா இந்த 9ஆம் பார்வைங்கிறது மறைமுகமான ஒரு பார்வை, ஸ்ட்ரைட்டு கிடையாது. ஸ்ட்ரைட்டுங்கிறது 7 மட்டும்தான் எல்லா கிரகத்துக்குமே. மற்றதெல்லாம் வந்து அதுக்கு தான் சனீஸ்வர பகவானுக்கு கூட பார்த்திங்கன்னா 3, 7, 10, அதில் 3, 10 தான் ரொம்ப விசேஷம். 7ங்கிறது நம்ம ஜென்மராசியை பார்த்தா கூட கொஞ்சம் சமாளிக்கலாம், ஆனால் அந்த 3, 10 தான் பயங்கரமாக இருக்கும். அதேமாரி செவ்வாயும் அப்படி தான். அந்த 3 பார்வைகள் எந்தெந்த கிரகங்களுக்கு உள்ளதோ அதில் 7ஆம் பார்வை பரவாயில்லைங்கிறது, மற்ற 2 பார்வைகள் கொஞ்சம் கடுமை. ஆனால் இந்த சுபகிரகம் அப்படிங்கும்போது இந்த ராகுவும் குருவும் நேருக்கு நேராக 7ஆம் பார்வையை பார்த்தா தான் தப்பு. ஆனால் இதே சமயம் குரு வந்து 9ஆம் பார்வையை ராகுவை பார்க்குறாரு, விசேஷம். ராகுவோட வீரியம் குறையும், பலம் குறையும். ஏன்னா குரு வந்து அந்த பார்வை அவ்வளோ அற்புதம், குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கும், தனவரவு தாராளமாக வந்து சேரும். நீங்கள் எப்போவோ உழைச்சதுக்கு உண்டான பணம் இப்போ கிடைக்கும். நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கோ வேலை செஞ்சு கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வரலன்னு நினைப்பீங்க, திடீர்னு வரும். அதை நீங்கள் மறந்தே போயிருப்பீங்க, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வாக்குறுதிகள், சாதாரணமாக இந்த மகர ராசி என்பவர்கள் வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட வாக்குறுதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வாக்குறுதியாக இருந்தாலும் அதை அற்புதமாக முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்போ இந்த வாக்குறுதிகள் பலிதமாகும். இந்த வாக்கு எப்பவுமே பலிதமானாலே சுத்தம். அடுத்தபடியாக சாதாரணமாக இந்த மகர ராசி என்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அது யாராக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு ரொம்ப தூரம் சொந்தம் அப்படின்னா கூட நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ செய்வீங்க. அந்த மாதிரி அவங்க யாரும் ரொம்ப தூரத்து சொந்தம், பழக்கமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த வகையில் குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு, பாசம் அதிகமாகும். அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும், எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதையும் உயரும். இந்த நேரத்தில் சொத்து சுகம் உண்டாகும். தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகம், பொழுதுபோக்கு அம்சங்களில் இருக்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், பிப்ரவரி 22 நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 22 ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இருக்குங்க, அற்புதமான ஒரு சந்தோஷம். இதை கண்டிப்பாக விட்டுறாதீங்க, ரொம்ப அற்புதம். கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை என்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கணும், உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லி பகிர்ந்துக்கணும். அடுத்தபடியாக உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டங்க. புதிய பதவி பொறுப்பு எதாவது வந்ததுன்னா தட்டி கழிச்சிடாதீங்க, வேண்டான்றாதீங்க. சாதாரணமாக வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. அரசியல்வாதிகள்லாம் அந்த பதவியை நீங்கள் ஏற்றுக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு முன்னேற்றம். அதேமாரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகம், சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இனிமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க, ரொம்ப விட்டு கொடுத்து போவீங்க. அதனாலே குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. படிக்கிற குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். இந்த சுக்கிர பகவான் என்னதான் பொழுதுபோக்கு கொடுத்தா கூட அந்த நாலேஜையும் கொடுப்பார், படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நாலேஜையும் கொடுப்பார். அப்போ படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உற்சாகமாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் ரொம்ப நல்ல ஒரு இனிமையான மாற்றத்தை அவங்க பார்ப்பாங்க. உத்தியோகத்தில் ரொம்ப இனிமையான மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அதுமாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள், இல்லத்தரசிகள், நம்ம சொல்கிறோம் வீட்டில் இருக்கிற பெண்கள் சும்மா இருக்காங்கன்னு, அவங்களுக்கு தாங்க வேலை ஜாஸ்தி, அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. ஆண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துடுறோன்றோம், நமக்கு அந்த அலுவலக வேலை மட்டும்தான். ஆனால் அந்த பெண்கள், இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா பொறுப்பு, அவ்வளவு பொறுப்பு. நம்ம ஒரு மேலதிகாரிகளுக்கு தான் பதில் சொல்கிறோம், அவங்களுக்கு ஏகப்பட்ட அதிகாரிகள். யார் அதிகாரிகள்னால் குடும்ப உறுப்பினர்கள். ஏகப்பட்டவர்களுக்கும் அவங்க வந்து இனிமையாக எல்லாத்தையும் செய்து முடிக்கணும், அதான் பெரிய இது. ஆக இந்த இல்லத்தரசிகளுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். நிஜமாகவே அதான் ரொம்ப இது, நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள்,
அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல நல்ல செய்தி. அவங்க உத்தியோகத்திலே சரி, இல்லை தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா சரி, எல்லாத்துலேயுமே ஒரு இனிமையான ஒரு செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யங்கரா தேவியை வழிபாடு பண்ணுங்க. மனசில் தைரியம் கிடைக்கும். பிரத்யங்கரா தேவி. அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை உங்களால் யதாசக்தி யதாகிரண்யம், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதனால இவ்வளோ பேருக்கு 108 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணணும், 1008 பேருக்கு நீங்கள் வஸ்திர தானம் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யதாசக்தி யதாகிரண்யம், உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த இது பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.